சிக்கி தவிக்கும் கர்மாக்கள் பிரச்சனைகள் அப்படின்ற தலைப்புல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி கடகராசி. இந்த கடகராசி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் சொல்றது கருணைக்கான ராசி, பாசத்துக்கான ராசி, தாய் பாசத்துக்கான ராசி எல்லாம் இருக்கு. உணர்ச்சி வசப்படக்கூடிய ராசி அப்படின்னா கடகம் தான். சந்தோஷம்னாலும் ஒவ்வொரு சந்தோஷம், கஷ்டம்னாலும் ஒரே கஷ்டம். இந்த கடகராசியுடைய ஃபர்ஸ்ட் லைன் இவங்க இப்படிதான் அப்படின்னா கண்ணுல தண்ணி வராம வாழாத கடகராசி தான். ஏன்னா 12ஆம் அதிபதி நட்சத்திரம் கடகத்துக்குள்ளேயே இருக்கு. போனோம்னா போகலாம், ஆனா அதுக்கு லஞ்சம் கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், எல்லாம் செலவு பண்ணி கடைசியில வந்து ஏமாத்திட்டு போயிருவாங்க, இல்ல கடைசி நேரத்துல போக முடியாம போய். அதுதான் இந்த கடகராசியுடைய குணாதிசயம். வாழ்க்கையில இது போதும், தன்னால வரும் எல்லாம் அப்படின்னு இருக்கிறத வச்சே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு பெரிய செலவு வரும்போது மொத்தமா ஊரை சுத்தி கடன் வாங்கி உட்கார்றதும் இந்த கடகராசி. இந்த சந்திரனை நீங்க எடுக்கும் போது இந்த ஏமாற்றங்கள், இந்த மது பழக்கம் உள்ள வந்துருச்சு அப்படின்னாலே 40, அதாவது நீங்க 25 வயசுல இந்த மது பழக்கத்துல வந்துச்சுன்னாங்க இவங்களை பார்க்கும்போது 45 வயசு மாதிரி ஆயிடும், அகோரம் ஆயிடும் உடம்பு முகம். சிக்கி தவிக்கக்கூடிய கஷ்டங்கள் கர்மாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புல நம்ம பார்க்க போற இப்ப ராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கடகராசி. ஸோ நிறைய தலைப்புகளை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்ப பார்க்க போயது அதாவது 12 ராசிக்காரர்கள் காலபுருஷ தத்துவப்படி அவர்கள் வாழ்க்கையில சிக்கி தவிக்கக்கூடிய விஷயங்கள், அதுதான் இப்ப நம்ம பார்க்க போகுது. இந்த சிக்கி தவிக்கக்கூடியதுன்னா என்னங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 12 பாவங்களுடைய அடிப்படையை வச்சுதான் அந்த ஜாதகருக்கு நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கோம். இதுல 6ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ருண ரோக சத்ருஸ்தானம். ருண அப்படின்னு சொல்லும்போது நோயையும், ருண அப்படின்னு சொல்லும்போது கடனையும், ரோகம் அப்படின்னு சொல்லும்போது நோயையும், சத்ருன்னு சொல்லும்போது நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகளையும் பேசும். 8ஆம் இடம் சொல்லும் போது கண்டங்களையும் பேசும், விபத்துகளையும் பேசும், நமக்கு நடைபெறக்கூடிய ஆப்ரேஷன்கள் இது சார்ந்த விஷயங்களை பேசும். 12ஆம் இடம் படுத்த படுக்கை ஆகிறது. படுக்கை சுகம்னு ஒரு பிளஸ் பாயிண்ட் இருந்தாலும் படுத்த படுக்கை ஆகிறது, மருத்துவமனையில போய் சேர்றது, தலைமறைவாக போறது, அந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள்ல 12 பாவங்கள்ல சுபமும் கிடையாது, அசுபமும் கிடையாது. ஆனா இந்த 6 பாவங்கள், அதாவது 12ல இருக்கக்கூடிய 6, 8, 12 இந்த 3 விஷயங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கர்மாவை சுட்டி காட்டுதானா 100% சுட்டி காட்டுது. அதாவது இதை இன்னும் கொஞ்சம் டீப்பா ஆய்வு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னா, இந்த 6, 8, 12 சொல்லக்கூடிய துர்ஸ்தானங்கள் நம்மளுடைய முன் ஜென்மத்தினுடைய பாவ புண்ணியங்களுடைய கண்ணாடி அப்படின்னே சொல்லலாம். முன் ஜென்மத்துல தர்மங்கள் செஞ்சிருக்கோம் அப்படின்னாக்கா இந்த ஜென்மத்துல கர்மாக்கள், எந்த வகையான கர்மாக்கள், கடன் சுமைகள் குறையிறது. அதே போல ஒருத்தருடைய ஹாபின்னு சொல்லும் போது 5ஆம் பாவம், தீய பழக்க வழக்கம் சொல்லும் போது இப்ப 8ஆம் பாவம் உள்ள வரும். மது, மாது, சூது இதெல்லாம் எடுத்து பேசலாம். அப்ப உள்ள காலகட்டத்துக்கு மது, மாது, சூது தான் பெருசா இருந்துச்சு. ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துக்கு புதுசான பொழுதுபோக்குகள், அதனால ஏற்படுற தண்ட செலவுகள், கடன்கள், அவமானங்கள், ரிவெஞ்ச் எடுத்துக்கிறது, அது பெரிய பிரச்சனையாக்கிறது, ஊரை விட்டு ஓடி போயிடுறது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே காலப்போக்குல எப்படி ராகுவுடைய காரகத்துவங்கள் வந்து நவீனத்துவத்துக்கு ஏற்றபடி மாறிக்கிட்டே போகுதோ, அதே போல இந்த 6ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம் சொல்லக்கூடியது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தற்காலத்துக்கு ஏற்றபடியான கர்மாக்களை பதிவு செய்துங்க. சரி, தற்காலத்துக்கு என்ன நோய்னா நோய் தான். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாருங்க, ஒரு கொரோனா அப்படின்னு பார்க்க இது வரைக்கும் கேள்வியே படாத ஒரு நோயா இருக்கு. கேன்சர்ன்னு சொல்லும் போது நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு முக்கியமான அவயங்கள் அப்படின்னு. ஆனா இப்ப புதுசா கேன்சர், கண்ணில் கேன்சரு, இந்த மாதிரி வித்தியாசமான கர்மாக்களை ஒருத்தர் அனுபவிக்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த கால புருஷ தத்துவ அடிப்படையில சிக்கி தவிக்கும் கர்மாக்கள் பிரச்சனைகள் அப்படின்ற தலைப்புல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி கடகராசி. இந்த கடகராசி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் சொல்றது கருணைக்கான ராசி, பாசத்துக்கான ராசி, தாய் பாசத்துக்கான ராசி எல்லாம் இருக்கு. உணர்ச்சி வசப்படக்கூடிய ராசி அப்படின்னா கடகம் தான். சந்தோஷம்னாலும் ஒவ்வொரு சந்தோஷம், கஷ்டம்னாலும் ஒரே கஷ்டம். இந்த கடகராசியுடைய ஃபர்ஸ்ட் லைன்
இவங்க இப்படிதான் அப்படின்னா கண்ணுல தண்ணி வராம வாழாத கடகராசி தான். நிச்சயமா எந்த ஒரு விஷயத்துக்கும் சட்டுன்னு கண்ணுல தண்ணி வந்துடும். அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஒரு ஆனந்த கண்ணீராவது வந்துடும் கண்டிப்பா. இதான் அவங்களோட சைன். நீங்க பார்த்த உடனே சொல்ல கடக லக்னமா கடகராசியா உடனே கண்ணு கலங்கிடும் ஒரு விஷயத்துக்கு. அதிகப்படியான உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. அந்த உணர்ச்சி வசத்துல அதிக படபடப்பு, அதிகமான ஒரு மிதுனம் வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களை பார்த்தா தான் எக்ஸ்ட்ரீம் ஆயிடும். இது ரிலேஷன்ஸை பார்த்தா எக்ஸ்ட்ரீம் ஆயிடும். அதே போல தான் பிள்ளைகள் வரும்போது அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதிக செல்லத்தை கொடுத்து அவங்களோட வாழ்க்கையில முக்கிய பகுதிகள் மொத்தத்தையுமே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது கடகராசி தான். இந்த கடகராசி அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஏமாறாத ராசி அப்படின்னா கடகராசி கிடையாது. கடகராசி கடக லக்னமா ஏமாந்துட்டியா உன்னை ப்ரூஃப் பண்ற நீ தான் கடகராசி. அந்த ஏமாற்றத்தை சொல்லி 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 ஒரு 10 ரூபாய் ஏமாந்தாலும் அதை லட்சம் முறை சொல்லி காட்டக்கூடியது கடகராசி. அதை நினைச்சு நினைச்சு முடிஞ்சு போச்சு அடுத்து என்ன எடுத்து போகணும் ஒரு விஷயத்துக்குள்ள மூழ்கிட்டு தன்னால முடியாத ஒரு விஷயத்த நான் இப்படி செஞ்சிருவேன் அப்படி செஞ்சிருவேன் அப்படின்னு பெருமை பேசக்கூடிய ராசி கடகராசி தான். ஏங்க கடகராசி இப்படி பேசுறீங்கன்னா முத அம்மா வந்து நிலாவை காட்டி அங்க பாட்டி வர சுட்டாங்கன்னு குழந்தைக்கு நம்ப வச்சு கதை சொல்லி ஒரு கதை நிறைய பேசும் கடகம். போயிடுவேன் இந்த வேலையை முடிச்சு இந்த ஒரு நாள்ல இந்த அண்ணாமலை படம் மாதிரி ஒரே நாள்ல நான் இது பண்ணி ஸ்டார்ட் பண்ணி வீடு கட்டி பங்களா கட்டி கம்பெனி வச்சு 100 கோடிக்கு சொத்து சேர்த்துருவேன் எல்லாம் பேசிடும். ஆனா செயல்ல செய்யணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த கடகராசிக்குள்ள என்னென்ன மிருகங்கள் இருக்குங்க. பூனை இருக்கு, 2 பூனை, ஆயிலியமும் பூனை தான், புனர்பூசமும் பூனை தான். பூசம் வந்து ஆனாடு. அப்போ இதோட பூனை எப்படி இருக்குங்க வீட்டை சுத்தியே தான் இருக்கும். கடகராசி பாருங்க வீட்டு பக்கத்துலயே வேலை, வீட்டு கீழே ஆபீஸ், வீட்டுக்குள்ளேயே கடை, சொந்தத்துக்குள்ளேயே வேலை செய்யறேன், தனியா செப்பரேட்டா போய் நான் இருக்கிறேன் அப்படின்னா ரொம்ப டஃப். ஒரு வெளிநாட்டு கான்ட்ராக்டுக்கே இந்த கடகராசியை நீங்க அனுப்புறீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து உட்கார்ந்துரும். 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்தா போதும். எப்படா முடியும் வந்து வீட்டையே சுத்திட்டு இருக்கிறது கடகராசி. தான் செய்த தப்ப வெளியே ஒத்துக்காத ராசி கடகராசி. இந்த கடகராசி வந்து பாத்தீங்கன்னாக்கா சொந்தமா இருக்கட்டும் இல்ல நட்பா இருக்கட்டும் ஹெல்ப் பண்ணிடும். கேட்ட பணத்தை கொடுத்துரும். இல்ல பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம் பேசிக்கும். வாங்கிட்டு போயிட்டான் இததான் பேசும். நம்ம கொடுத்த விஷயத்த ஒத்துக்காது. கடகராசி எமோஷனல் பிளாக் மெயில், பிளாக் மைண்ட், அந்த பிளாக் ஆகி உட்கார்றதெல்லாம் கடகராசி. இவங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து உடம்புல வந்து கழிவுகள் அதிகமா சேர்த்துக்குது. அதே போல 12 ராசியில நீங்க மாது வந்து நம்ம மிதுனத்துல பேசணும், மதுல வந்து கடகத்துலதான் பேசணும். எல்லா பழைய பாட்டுல பாருங்க ஒரு சாராய பாட்டுல வச்சுட்டு ஒரு பாட்டு பாடுறாங்க அப்படின்னா அது கடகராசி தான், கடக லக்னம் தான். சந்திர ஓரையா தான் இருக்கும், இல்லாம இருக்காது. சோ தன்னோட சோகத்தை காரணம் காட்டி கெட்ட பழக்கத்துக்குள்ள போறது வந்து இந்த கடகராசி. அதிகப்படியாக பணம் சம்பாதிக்கணும் ஆனா உழைப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது கடகராசி. சிலர் இருக்காங்க, நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க, தன்னோட மூளை செலவுகளை செஞ்சு சம்பாதிக்கிறவங்க. ஆனா அதுக்காக அவங்க வந்து எஃபெக்ட் போட்டாங்க படிப்புல தடையை சந்திக்கிற ராசி அப்படி யாருன்னு கேட்டீங்கன்னா கடகராசி தான். வெளிநாட்டு தொழிலோ இல்ல வேலையோ வந்து போகாம உட்கார்ந்து இருக்கவங்க யாருன்னா கடகராசி. ஏன்னா 12ஆம் அதிபதி நட்சத்திரம் கடகத்துக்குள்ளேயே இருக்கு. போகணும்னா போகலாம், ஆனா அதுக்கு லஞ்சம் கொடுக்கறேன் இது கொடுக்கறேன் எல்லாம் செலவு பண்ணி கடைசியில ஒண்ணு ஏமாத்திட்டு போயிருவாங்க, இல்ல கடைசி நேரத்துல போக முடியாம போய். அதுதான் இந்த கடகராசியுடைய குணாதிசயம். வாழ்க்கையில இது போதும் தன்னால வரும் எல்லாம் அப்படின்னு இருக்கிறத வச்சே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு பெரிய செலவு வரும்போது மொத்தமா ஊரை சுத்தி கடன் வாங்கி உட்கார்றதும் இந்த கடகராசி. இந்த கடகராசின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இவங்களோட இல்லறம் அப்படின்னு பேசும்போது வரக்கூடிய மனைவியோ கணவனோ எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இவங்களோட மைண்ட் ஸ்டேட்டஸ்க்கு செட்டே ஆகாதவங்க தான் வருவாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு வேலை நடக்கணும்னா இந்த நிமிஷமே செஞ்சாகணும். ஒரு காஃபி போடணும் அப்படின்னா இப்பவே பால் ரெடியா இருக்கணும். ஆனா வர லைஃப் பார்ட்னர் எப்படி இருப்பாங்கன்னா இப்பதான் பால் வாங்கணும், கடைக்கு போகணும், வாங்கிட்டு வரணும், அப்புறம் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கணும், அப்புறம் பால் அடுப்புல போடணும். ஒரு காஃபி போடுறதுக்கு ஒரு 45 நிமிஷம் எடுத்துக்கிறாங்கன்னா கடகராசியோட வாழ்க்கை துணையா மட்டும்தான் இருப்பாங்க. உடனே செய்ய மாட்டாங்க. தனிப்பட்ட முறையில அவங்க வெளியில இருக்கும்போது ஸ்பீட் இருக்கலாம், இவங்களோட சேரும் போது ஏன்னா இவங்க 7ஆம் சனி இருக்கிறதுலே ஸ்லோ, சந்திரன் இருக்கிறதுலே ஃபாஸ்ட், அதுக்கு ஆர்டர் போடும் நான் செய்யறேன் கம்முன்ட்டு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு நகை வாங்கணும் காசெல்லாம் சேர்த்துட்டேன் வா போலானாலும் அதை 2 நாள் தள்ளி போட்டு தான் கூட்டு போவோம். வெறுப்போட உச்சகட்ட வெறுப்பை காட்டிட்டு தான் கூட்டிட்டு போவோம். சோ அப்ப இந்த கடக வந்து லவ் பண்ணியே கல்யாணம் பண்ணாலும் இவங்க வீட்டுக்குள்ள அந்த வாழ்க்கை துணை வந்துட்டாலும் இவங்க அந்த வாழ்க்கை துணை வீட்டுக்கு போயிட்டாலும் வரக்கூடிய ஆப்ஷன் ஸ்லோ ஆயிடுவாங்க. இதுதான் கிரக பொருத்தம், ராசி பொருத்தம், கட்ட பொருத்தம் எல்லாம் பேசுறதெல்லாம் இதுதான். இவனுக்கு ஏத்தது இவங்க தான் அப்படின்னு அதை எப்படி சேஞ்ச் பண்ணி பார்க்கணும் அதெல்லாம் இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸ் தான் இந்த அஸ்ட்ராலஜி.
அஸ்ட்ராலஜி ஒரு ரகசியம் தான். அப்போ இந்த கடகம் சொல்லும் போது ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது பாத்தீங்கன்னா இவங்களுடைய தீய பழக்கத்தினாலதான் உடம்புல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப கடகம் எப்படி இருப்பாங்க? சந்திரன்ல நல்ல அழகா இருப்பாங்க, கருப்பா இருந்தாலும் கலையா இருப்பாங்க, சிகப்பா இருந்தாலும் ரொம்ப தனித்துவமா இருப்பாங்க. ஆனா இந்த சந்திரனை நீங்க எடுக்கும் போது இந்த ஏமாற்றங்கள், இந்த மது பழக்கம் உள்ள வந்துருச்சு அப்படின்னாலே 40, அதாவது நீங்க 25 வயசுல இந்த மது பழக்கத்துல வந்துச்சுன்னாங்க இவங்களை பார்க்கும்போது 45 வயசு மாதிரி ஆயிடும், அகோரம் ஆயிடும் உடம்பு, முகம். தற்பெருமை, தன்னை பற்றி தற்பெருமைகளை பேசிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க இந்த கடகராசி. வாழ்க்கையில இவங்க முன்னுக்கு வரணும், வெற்றி கிடைக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா இவங்களால முடிஞ்ச உதவி எப்படி செய்யணும்? இந்த ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கண்டிப்பா இவங்க போய் ஹெல்ப் பண்றது, இல்ல ஒரு half an hour அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுறது, கால்நடைகளுக்கு உணவு போடுறது, தனித்து விடப்பட்ட முதியோர் இல்லத்துல இருக்கக்கூடிய வயதானவர்கள் கிட்ட போய் பேச்சுவார்த்தை, காசு இல்லையா போய் பேசுங்க, அவங்க கூட மனசுக்கு ஆறுதலா பேசுங்க. பணம் இருக்குன்னா அவங்களுக்கு தேவையான மருந்துகள் உதவி செய்யறது, வாக்கிங் ஸ்டிக் வாங்கி கொடுக்கறது, நிறைய சேஞ்சஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். சோ இப்ப நம்ம பார்த்துட்டு இருந்தது கடக ராசியுடைய பொது பலன்களை பார்த்துட்டு இருக்கோம். உங்களுடைய தனிப்பட்ட கேள்விகள், வாழ்க்கையில நான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில சிக்கி இருக்கேன், நான் எப்படி வெளியில வரலாம், வர முடியுமா, அந்த பிரச்சனையை எப்படி நான் விதியால மதியால மாத்துறது அப்படின்னு உங்களுடைய கேள்விகள் இருக்கு அப்படின்னா நீங்க எங்களை தாராளமா அணுகலாம்.